ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு ஆயுஷுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பார்க்க போகிறோம், யார் ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், 7.5 ஆஃப்லைனா ஆன்லைனா எல்லாமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆன்சர் கிடச்சிரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 7.5 பொறுத்த வரையுமே இது ஆஃப்லைனா ஆன்லைனா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஆஃப்லைன் தான். எங்கே நடக்குதுன்னா சென்னையில் அரும்பாக்கத்தில் நடக்குது. 7.5 ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாத்துக்குமே இங்கே ஆஃப்லைனில் தான் நடக்குது, சென்னையில் நடக்குது. அப்புறம் வந்து எல்லாருமே காமனாக கேட்டது 92.5ல் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா, இப்போ அதில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸுங்கிறது பே பண்ணி தாங்க. அது எவ்வளோ ஃபீஸுங்கிறது கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ ஃபீஸ் தான்ட்டு. இப்போ வந்து கவர்மெண்ட் பொறுத்த வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸை விட கம்மியாக வாங்குகிற ப்ரைவேட் காலேஜுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே சொன்னது திரும்ப வந்து கன்ஃபார்மாக சொல்லிடலாம். என்னன்னா, இப்போ வந்து அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சீட்டு ஒன்று அலாட் ஆச்சுன்னா, அந்த அலாட் ஆன சீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி தான் நீங்கள் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரே வாங்க முடியும். அப்போ அதுலேருந்து யாருக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, கிறிஸ்டியன் கன்வெர்ட்டட் இவங்களுக்கு ஆண்டு வருமானம் 2,00,000க்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அதுதான் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ். ஆனால் இவங்க அட்வான்ஸாக இல்லாமல் ஃபுல் இயருக்கான டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, அது அடுத்தது கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அதர்வைஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்க வந்து அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கண்டிப்பாக பே பண்ணி தான் அலாட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணவே முடியும். அதில் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷில் பொறுத்தவரையுமே சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி எல்லாத்துக்குமே ஒரே ஃபீஸ் தான். செல்ஃப் ஃபினான்ஸில் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணால் பெர் இயருக்கு நீங்கள் வந்து 1,25,000 அதாவது டியூஷன் ஃபீஸ் சேர்த்து சொல்கிறாங்க. 80,000 டியூஷன் ஃபீஸ்னால் அதர் ஃபீஸ் சேர்த்து எல்லாமே சேர்த்து இவ்வளோ தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும், மற்றபடி அதர் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது தனியாக ஆகணும். அதை கண்டிப்பாக எல்லாருமே பே பண்ணி ஆகணும். இப்போ வந்து எஸ்சி, எஸ்டி, கிறிஸ்டியன் கன்வெர்ட்டட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதை வச்சு நான் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணுன்னு சொன்னால், இப்போ பாருங்கள் இதில் போட்டிருக்கு 2,50,000 ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஒன்லி த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்லி அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. மற்றபடி ஃபுல் இயருக்கான நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். எந்த இடத்துலையுமே ஃபுல் இயருக்கு அவங்க வந்து ஃபீஸ் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்கல. இதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் அதர் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் 5,000 10,000ங்கிறது பார்த்துட்டு அந்த அவ்வளோ மட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. மற்றபடி எல்லாமே பே பண்ணணும். 7.5 பொறுத்த வரையுமே நீங்கள் எந்த ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. எதுவுமே ஹாஸ்டல் மெஸ் எதுவுமே இது பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து பே பண்ணாலுமே அது வாங்க மாட்டாங்க, அவங்களும் கேட்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ் படி நீங்கள் 7.5 இருக்குது. இப்போ அடுத்தது வந்து கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்க. கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கவுன்சிலிங் எப்போ ரவுண்டு 2 எண்டு எப்போ முடியுதோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி இந்த மந்த் லாஸ்ட்டில் அப்படின்னா அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ரவுண்டு 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கான கரெக்டான ஒரு ஸ்கெட்யூலை ரிலீஸ் பண்ணுவாங்க. 92 பாயிண்ட் பொறுத்த வரையுமே ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்கும். அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் பே பண்ணி தான் டெவலப் பண்ணணும். யாருக்கு ஃபீஸ் எக்ஸப்ஷன் இருக்குது எல்லாமே பார்த்து தான் டெவலப் பண்ணணும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரைவேட் காலேஜ் எது பெஸ்ட்டு, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்த வரைக்குமே தேங்க்யூ. வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மோஸ்ட்லி எல்லோரும் கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.